ஜாதி மல்லி செடி பாருங்கள், நல்லா அந்த குருத்துங்களை ஒடிச்சு விட்டனால நல்லா தழைஞ்சு அப்படியே நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்குது. மஞ்சள் பாருங்கள், இது வந்து பொங்கல் அப்போ விதைச்சி ரொம்ப லேட்டாக தான் முளைச்சி வந்திருக்கு 3 செடி. காராமணி, இந்த ரோஜா தளிர் எடுக்காமையே இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் தளிர் வந்திருக்கு. இந்த கத்திரிக்காய் இது சின்ன செடி, இதில் விட்டனாவே இது முத்திரும். இந்த மாதுளஞ்செடி பாருங்கள், தானாகவே வந்தது. எவ்வளோ அழகாக பிரான்ச் வந்து பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இது ஒரு பெரிய தொட்டியில் மாற்றி வைக்கணும். இந்த கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்கு. செடி பெருசாகி முடிஞ்சது, அதுக்கு அடியிலேருந்து பிரான்ச் வந்திருக்குது. மயில் மாணிக்கம் மட்டும்தான் அவ்வளோ அழகாக இருக்குது. இது அழிஞ்சு வருதுங்க இந்த ஃப்ளவரு. இது வந்து நிறைய மூலிகை சம்மந்தமாக யூஸ் பண்ணுவாங்களாம் சித்தர்கள். கூகுளில் பார்த்தேன். ஸ்கின் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளத்துக்கு சரியாகும்னு சொல்கிறாங்க. சும்மா அழகுக்கு தான் வளர்க்குறாங்க, ஆனால் இதில் வந்து நிறைய மெடிசன்ஸு குணம் இருக்குது. மணத்தக்காளி, இதில் பாருங்கள் குண்டுமல்லி மலர்ந்துருக்கு. இந்த வெள்ளை கத்திரிக்காயும் குட்டியாகவே இருக்குது. இதை விட்டாங்கன்னா முத்திரும், அறுவடை பண்ணுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ. கனகாமரம் பூ பாருங்கள். மாதுளஞ்செடி கட் பண்ணி விட்டு நல்லா பிரான்ச் வந்துட்டுருக்கு பாருங்கள். அழகாக துளிர் எடுத்து மேலே பந்தல் இதுக்கு மேலே பாருங்கள். சிகப்பு பண்ணாங்கன்னு நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக அறுவடை பண்ணி கீரை பொரியல் பண்ணணும். கத்திரிக்காய் அப்புறம் 2 அறுவடை பண்ணியிருக்கேன். சங்குப்பூ பாருங்கள்.